எல்லாரும் வந்து தயாரிப்பாளர் பத்தி, இயக்குனரை பத்தி, பொது எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. இந்த அரசியல் படங்களை பத்தி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச சிக்கலான அரசியல் படங்கள் நிறைய எழுதுறவன் நான் தான். நிறைய சென்சார் பிரச்சனையில நிறைய சந்திச்சிருக்கேன். இதை நான் சொன்னோம்னா கொஞ்சம் வேற மாதிரியான கலன் கிடைக்குங்கிறதுக்காக சொல்றேன். தம்பி ராம்தேவுக்கு அது பிரயோஜனப்படலாம். செல்வமணி சொல்லும் போது ஆரம்பிச்சாரு மக்களாட்சி படத்தை பத்தி. அந்த காலத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருந்தது, ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அந்த படமும் மக்களாட்சி நான் எழுதின படம் தான். அந்த படம் சென்சார் வந்து சென்னையில பண்ணல, மம்முட்டி சாருடைய ஹெல்ப்ல கேரளா போய் பண்ண படம் சென்சார் மக்களாட்சி. இப்ப ஞான ராஜசேகரன் சென்சார் ஆபீசர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்க கேரளா போய் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. ஏன்னா அப்பவே அந்த சென்சார் பயம் இருந்தது. ஏழை ஜாதிகள் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச படம். தயாரிப்பாளர் பெங்களூர் சேர்ந்தவர், அவங்களுக்கு பெங்களூர் ஆபீஸ் இருக்கு. அந்த படத்தை சென்சார் வந்து பெங்களூர்ல பண்ணோம். முடிச்சுட்டு நானும் இப்ராஹிம் ராவுத்தரும் அந்த சென்சார் ஆபீசர் கூட இந்த சில கட்ஸ் கொடுத்தாங்க. சரி, இந்த கட்ஸ் எல்லாம் இல்லை சார், கொஞ்சம் விட்டுருங்கன்னு ஆர்கியூ பண்றதுக்கு ஆரம்பிக்க சொன்னாரு. நீங்க கொடுத்த கட்ஸோட இப்பயே போனீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும். கொஞ்ச நேரம் ஆனா கூட சென்னைக்கு தகவல் போயிடுச்சு, இந்த படம் வராது என்னன்னாங்க. அப்படி வந்துட்டோம். இது ஏழை ஜாதி. மாநகர காவல் ஏவிஎம் படம், அது அரசியல் படம். சென்சார் அது நான் தான் எழுதுனேன். உட்கார்ந்துருக்காங்க சரவணன் சார், இப்படி குறுக்க நெருக்கு நடந்துகிட்டே இருக்காரு. படம் முடிஞ்சு சென்சார் அதிகாரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஜாலியா வந்து பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட, சரவணன் சார் ரொம்ப டென்ஷன்ல அலைகிறாருன்னதுமே காதுல கேட்டுருச்சு. தெரியும் பார்த்தாரு, 150வது படம் இது. இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் சென்சார் வாசல்ல இப்படி டென்ஷன்ல நான் நின்னது இல்லை, நீங்க நிக்க வச்சுட்டீங்க அப்படின்னாரு. வந்துருச்சு. ஏன்னா இந்த சென்சார் அதிகாரிகள் எப்படின்னா, ஒரு படத்துல ஒன்ன விடுவாங்க, அதே வேற ஒரு குரூப்பாகும், அதே டைலாக்கும் அதே சீன்லாம் விட மாட்டாங்க. நம்ம அதை ஆர்கியூ பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அந்த படத்துல அந்த டைலாக் விட்டுறீங்களே, இந்த படத்துல டைலாக் விட்டீங்களே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வேற டீம், இது வேற டீம். நான் பூந்தோட்ட காவல்காரன் ஒரு விஜயகாந்த் படம், எஸ் சந்திரன் சார் நானும் பேசிட்டு இருந்தோம். அவரை எப்படி காமெடியா பண்ணும் போது, நாவலர் நெடுஞ்செழியன் உங்களுக்கு தெரியும், அவரு மெல்லிசா மீசா வச்சிருப்பாரு. ஒரு பேசும்போது அவருடைய பேச்சை வந்து ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையோட பிடிக்க மாட்டாரு. நான் சந்தோஷப்பட்டேங்கிற மேட்டரை, நான் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன், ஓய்விட்டேன், ஆனந்தப்பட்டேன், இப்படி ஒரு 4-5 வார்த்தை போட்டு முடிப்பாரு. அண்ணே அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி, நாவலர் நெடுஞ்சல் மாதிரியே மீசை வச்சு அவர் என்ன மேடையில் பேசுவாரோ அதே டென்ட்ல பேசியிருப்பாரு. இந்த படம் சென்சாருக்கு போகுது. படம் முடிஞ்சிட்டு 3 மணி நேரம் வெளியே வரல சென்சார் அதிகாரிகளும் உறுப்பினர்களும். இப்ராஹிம் ராவுத்தர் தவிக்கிறாரு, 3 hours ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு. கூப்பிட்டாங்க, உள்ள போனோமா, அவங்க கேட்டாரு ஆபீசரு, உறுப்பினர் உட்காந்துருக்காங்க. அந்த எஸ் சந்திரன் கேரக்டர் நீங்க யார் மனசுல வச்சு பண்ணீங்க அப்படின்னாரு. நான் ஒண்ணு யாரையும் மனசுல வச்சு பண்ணல சார் அப்படின்னா. இல்ல நீங்க ஒரு அரசியல் தலைவரை மனசுல வச்சு பண்ணீங்க இல்லைன்னு ஆர்கியூ பண்றான். ஒரு சீன் வரும், அதுல அவருக்கு 2 அசிஸ்டன்ட் வருவாங்க எஸ் சந்திரனுக்கு. ஒரு வில்லன்ட்ட வந்து ஒரு தப்பான ஒரு நியூஸ் சொல்லி விட்டு, நம்பர் 1 போ அப்படிங்கிற ஒருத்தர் போவான், நம்பர் 3 போ அப்படிம்பாப்புல, நம்பர் 2 யாருன்னு ஒருத்தங்க கேட்பான். எப்பவுமே நான் தான் பாரு. அண்ணன் அரசியலுக்கு தெரியும், நடிச்சு எப்பவுமே நம்பர் 2 தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் கேட்டாரு, எல்லாம் ஓகே, நீங்க யாரு மனசுல வச்சு பண்ணலன்னு சொல்றீங்க, இந்த சீனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னாரு. 1 போனீங்க, நம்பர் 2 யாருன்னு. எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. உண்மையை சொல்லுங்க, சொன்னா விட்டுறோம், சொல்லலன்னா இந்த கேரக்டரை தூக்கிடுவோம். இப்ப யோசனை பண்ணுங்க, சொன்னா ஆமாங்கன்னு சொல்லி தூக்கிட்டா சிக்கல், இல்லைன்னு சொன்னாலும் தூக்கிடுவோம். அந்த மாதிரி ஆமா சார் நான் ஒத்துக்கிட்டேன், நாவலர் நெடுஞ்சல் மாதிரி, பட் தப்பா காட்டலையே சார் அப்படின்னு சொன்ன பிறகு விட்டாங்க. அப்ப அவரு ராகவன் அப்படின்னு நினைக்கிற அந்த தேர்தல் அதிகாரி, தாய்மொழிங்கிற ஒரு படம், தாய்மொழிங்கிற ஒரு படத்துல ஒரு பஞ்சாயத்து சரத்து சார்ல உட்காந்துருக்க மன்சூர் அலிகான் வருவாப்புல வில்லன். மன்சூர் அலிகான் வரும்போது பஞ்சாயத்து தலைவர்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்ப நான் ஒரு டைலாக் போட்டிருந்தேன். கூட்டத்தில் ஒருத்தன் பேசுறான், சட்டசபையில
முதலமைச்சர் வரும்போது சபாநாயகர் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி இவங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரை எந்திரிச்சு நிக்கிறான்னு போட்டேன். லேடி 3 பேரு வைக்கலாம், அதை சேர்ந்து தூக்கணும் அப்படின்னாரு. அந்த டைலாக் எல்லாம் நான் அதை மட்டும் கேட்கிறேன், லேடி எதுக்கு மாசம் இல்லை நீங்க வந்து தப்பா எழுதிருக்கீங்க. என்ன எழுதிருக்கீங்க? சட்டசபையில் முதலமைச்சர் அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் வரும்போது சபாநாயகர் எந்திரிச்சுக்கு மாதிரி சபாநாயகரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னாரு. இப்ப நான் சொன்னேன் இந்த மட்டும் நான் சபாநாயகரை நான் அசிங்கப்படுத்தல, சபாநாயகர் அவரே அசிங்கப்படுத்திக்கிட்டாரு. இது நாட்டில் நடந்துச்சா இல்லையான்னு கேட்டுமே ஆர்கியூ பண்ணிட்டாங்க. இல்லம்மா நாட்டில் என்ன நடந்துச்சோ அதை சொல்லியிருக்கேன், நடக்காத சொன்னீங்கன்னா கட் பண்ணும் போது அந்தமா உணர்ச்சி வசப்பட்டு இல்லை நீ இப்படி விட்டா ஜெயில கோச்சுக்கோ அப்படின்னா, அதாவது அந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு போருக்கு ஜெயில கோச்சுக்கோ அப்படின்னா அதை அப்படியே எழுதி கொடுக்க தூக்கிங்க அப்படின்னு, அதை அப்படி எழுதி கொடுக்க சொல்லிட்டீங்கன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில் இதை மட்டும் எடுத்துருக்கோ, ஏற்கனவே 6 கட்டு கொடுத்துருக்கோம்ல அந்த கட்டை வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இது மாதிரி நிறைய சென்சார்ல அரசியல் படங்கள்ல பிரச்சனை வரும். ஒவ்வொரு அரசியல் சார்ந்தவர்கள் நிறைய பேர் சென்சார் உறுப்பினர்களா இருக்காங்க. நாம சாமர்த்தியமா சொல்ற பதில்கள்லையும் அதுல வந்து அவங்க வந்து பதில் சொல்ல முடியாம விட்டுறாங்க. இதுதான் உண்மை. நம்ம வந்து பேசாம அமைதியா சரி சார் அந்த கட் நாங்க கட் பண்ணிடுறோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. எந்த சீனா இருந்தாலும் உதாரணம் வச்சுக்கோங்க, இந்த சீனை நீங்க தூக்குங்க, இது நாட்டில் நடக்கலையா அப்படின்னு நீங்க கேள்வி கேளுங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா இதை பண்ண நிச்சயமா தப்பிச்சு வந்துடும். இப்ப தம்பி ரவிமரியா அவருக்கு நகைச்சுவை வரும், வில்லனா பண்ணுவாரு, ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அது ஹைலைட்டு சிரிக்கத்தான், சிரிக்க வைப்பாரு. இந்த படத்துல சிரிக்க வைக்க போறாரா எல்லாரையும் சிக்க வைக்க போறாராங்கிறது படம் அந்த மாதிரி தெரியும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் லியாத் சார் அவர்களுக்கும், நிறைய பேர் போயிட்டாங்க அப்படியா, பேரரசு அவர்களுக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நாஜில் சம்பர் சார் அவர்களுக்கும் கற்பையா சார் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும், ரங்கநாதன் அவர்களுக்கும், கேமராமேன் மற்றும் இந்த படத்தோடைய டீம் வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ரைட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவா ரவி என்கிட்ட முதல்ல சொல்லிட்டு இருந்தாப்புல, நான் வந்து பெருசாக அதை கான்செப்ட் பண்ணல. இல்லை சார் எல்லாம் இருக்காங்க சார், ராதாரவி சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே நானும் இருக்கேன், ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இங்கே பார்க்கும்போது 2 சாங் வந்தது. சாங்கோட பிகினிங் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது ரவி டான்ஸ் ஆடுறாப்லே அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஹியூமரும் அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆஹா அந்த சாங் நல்லா இருக்கு ரவி. ஏன்னா ரவி வந்து என்னுடைய படத்துலேயே வந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பாப்புல. வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு மனங்குத்தி பறவையில் வந்து இந்த கருவென்ற மனம் ஒன்று சிரிக்கட்டும் அப்படிங்கிற பாட்டு வந்து நாகேஸ்வர் ஆடின பாட்டு. அது ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், க்ரேன் செட் பண்ணிட்டு இருந்தோம். இவரும் சாம்ஸும் சேர்ந்து அந்த அந்த சீஷோட ஓரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவர் இதை வைக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு லீடு அவரே வந்து யோசித்து பண்ணி கட்டிட்டு இருப்பார். ஆனால் அதையும் சொல்ல மாட்டார் அவர். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் வந்து கிரேன் போடுறதுலேயும் மும்முரமாக இருந்தவன்னா திரும்பி பார்க்குறேன், யாரோ பாட்டு போடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் பிரகாரம் ரவி சீரியஸாக இருக்கணும், அதில் ஆடக்கூடாது. நீங்கள் ஆட வேணாம், புலியும் வந்து சாம்சங் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதில் டைலாக் போட்டுருப்பேன், உங்களோட நான் நல்லா ஆடுவேன்டா அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ஒரு அது அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நான் தேசிகராஜ பாட்டு உள்ள ஃபுல் டான்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இந்த படத்தில் 2 பாட்டு போட்டாங்க. இது வந்து காமெடி படம், நான் ஏதாவது ஷார்ட்ஸு காமெடி அந்த மாதிரி ஏதாவது வரும், அரசியல் சட்டையர் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது இல்லாமல் 2 சாங் போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்குள்ளே காமெடி ஆர்டிஸ்ட்லாம் விட்டு அது சில சமயம் வந்து சாங் ரொம்ப டேஞ்சர். அது ஏன்னா திடீர்னு வந்து அவர்ஷன் ஆகி போடும் அந்த சாங். அப்படி இல்லாமல் இந்த சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி நிறைய இந்த டைரக்டர் வந்து தமிழோட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், வெளில போயிருக்காரா, அவரை
அவரை பற்றி நிறையா சொல்லுகின்ற போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ள ஒரு குவாலிட்டியான நல்ல கேமராமேன் எல்லாருமே பாராட்டிட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஜி. 2 பேர் போயிட்டாங்க, ராதா ரவி சார், பெப்சி தலைவர் 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது, ராதாரவி சாரெல்லாம் வந்து அரசியலில் வச்சு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இயல்பாக வருது. தனக்கான விஷயங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அது அவர் நடித்தார் இவர் நடித்தாருன்னு நம்ம வந்து அது வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. யாரை நடித்தாலுமே அவங்க கிட்ட உட்காந்து பேசி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். ஸோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து இயக்குனரை பற்றி ரொம்ப காமெடியாக சொன்னால் கூட வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இயக்குனர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எனக்கு இன்னும் அந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டிருக்கலாமோ, இது சென்சார் ஆகலைன்னு போடலன்னு சொன்னாங்க. ஸோ போடலாம், அது இன்னும் தெரியல. சரி, ஓகேவா. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து மிக சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த படம் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன் மற்ற அத்தனை பேரும் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.